ஆயுளும் கூடும் பாபா தேவி மாலை வழங்கும் நேரம் நெருங்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷூஸ் விலாக். இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, அண்ணனோட பேர பசங்க 2 பேருக்குமே வந்துட்டு மொட்டை எடுத்து கிடா வெட்டி காது குத்துனாங்க. அந்த ஃபங்க்ஷனோட வீடியோ தான் இது. எங்களோட அப்பா வீட்டு குலசாமி சங்கராபுரம் கருப்பசாமி. பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு காது குத்தணும் அப்படின்னா அங்கே ரெட்டைக்கடா வெட்டி தான் காது குத்துவோம். இது எங்கள் குடும்ப வழக்கம். அப்படியே திருப்பி அப்படியே தவிராம கிருத்து நீ தானே அதை பிடிக்கணும். ஆட்டுக்குட்டியா? காலையில் ஒரு 5:30 மணிக்கெலாம் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். சங்கராபுரத்துக்கும் தேனிக்கும் ஒரு 1/2 hour ட்ராவல். காலையில் எல்லாருமே கிளம்பி போய் அதுக்கப்புறம் அங்கே தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் முடியறைக்கு பொங்கல் வச்சு கிடா வெட்டினதுக்கப்புறம் தான் சமையலுக்கு கிடா கொடுக்க முடியும். ஸோ அதனால் சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டோம். காலையில் டிஃபனுமே அங்கே மண்டபத்தில் அரேஞ்ச் பண்ணி இருந்தாங்க. கருப்பசாமி கோயில் வந்துட்டு இவ்வளோ அமைதியாலாம் நான் பார்த்ததே கிடையாது. எப்போ பார்த்தாலுமே இந்த ஃபங்க்ஷன் டைமில் வருவோமா, யாராவது ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க அப்போ தான் வருவோம். எப்பயுமே ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அங்கே ஃபங்க்ஷனுமே ஒரு 2-3 தான் இருந்துச்சு. கோயில் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் அவன் தான் பெரியவர், அவன் தான் எல்லாம் சொல்லணும். நான் ஒண்ணுமே செய்யலக்கா, இப்படிதான் பார்த்தேன்.
ரத்தம் வரும்போது போய் சாப்பிட்டு அந்த எவாப்ரேட் அதே வாய்க்குள்ள இருந்து வரும்போது சூடா மனோஜ் அதனால ஒண்ணு இல்ல தாய் மாமா அவங்க எல்லாம் பாலை தொட்டு வச்சு தம்பிக்கு வந்துட்டு முடி இறக்கிட்டாங்க. தம்பி அவங்க 2 பேருக்குமே 2 மட்டை போட்டதுனால வந்து தாரணி பூமுடி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 2 மட்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பூமுடி கொடுத்துட்டாங்க. காலையில் டிஃபனுக்கு வெண்பொங்கலும் கேசரியும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன மேக்கப் பண்ண கிளம்பணும். ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து 12 to 1 தான். ஸோ எல்லாருமே கிளம்பிட்டோம். நான் போடிக்கு என்னோடய அக்கா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்ட் 2 வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.